குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம C++ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். அதாவதுமா உங்களுக்கு வந்து 2 யூனிட் வந்து C++ இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து இன்ட்ரொடக்ஷன்லாம் இல்லாமல் எடுத்தோடனே கிளாஸு ஆப்ஜெக்ட் அப்படி போயிட்டுருக்காங்க. அதனால் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனும் இந்த கிளாஸில் சொல்லிடுறேன், நீ பார்த்துக்கோமா. இப்போ வந்து C++ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு கம்ப்யூட்டர் ஹை லெவல் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மெஷின் லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி மெஷின்ஸ். இந்த மெஷின் லெவல் லாங்குவேஜில் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணுறது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்கிறதுனால அடுத்தது வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணாங்க. அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜில் நிமானிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ணாங்க. நிமானிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஏ அப்படின்னு கொடுப்பாங்க, ஆட் பி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த கமாண்டு தான் வந்து நிமானிக்ஸ்னு சொல்கிறோம். நிமானிக்ஸில் எழுதுனதை அடுத்தது வந்து இப்போ கம்ப்யூட்டர் எப்போவுமே வந்து மெஷின்ஸ் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதாவது மெஷின் லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அப்போ மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அசம்பிளி லாங்குவேஜில் எழுதுனதை மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் நேம் தான் வந்து அசம்பிளர். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேட்டருங்கிறது ஒரு ப்ரோக்ராம். இட் இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்லேட் த ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு மெஷின் லாங்குவேஜ். இப்போது அசம்பிளர் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் எழுதினதை மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் இப்போ வந்து மெஷினுக்கு அதுக்கு அடுத்து அசம்பிளி லாங்குவேஜ், அதுக்கடுத்து ஹை லெவல். அது இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ரொம்ப ஃபேமஸானது என்ன அப்படின்னா அடா, அல்கால், பேசிக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லா காலேஜிலலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் சிலபஸ்லலாம் வந்து பேசிக், ஃபோர்ட்ரான், கோபால், C++ இதெல்லாம் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா, இப்போ உள்ள பைத்தான், இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இந்த லாங்குவேஜில் எழுதுனதை நம்ம வந்து மெஷின் ரீடபிள் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ பேசிக் வந்து இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணாங்க. கோபாலுக்கு கம்பைலர், சிக்கும் கம்பைலர். அதாவது கோபால் கம்பைலர் கோபால் ப்ரோக்ராமை வந்து மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணும். அந்தந்த லாங்குவேஜுக்கான கம்பைலரோட தான் இந்த இப்போ லாங்குவேஜையே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த லாங்குவேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன வேர்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்லேட்டரையும் சேர்த்து தான் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. கோபால் கம்பைலர். சி லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறது சி கம்பைலர். ஜாவாவுக்கு வந்து ஜாவா இன்டர்பிரிட்டர் அண்டு கம்பைலர். அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே வந்து மேஜராக வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜில் இப்போ வந்து மெயின் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்கள். மெயின் ப்ரோக்ராம், ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் 3ன்னு இருக்குது. மெயின் ப்ரோக்ராம்லேருந்து ஃபங்க்ஷன் 1 கால் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் 2வையும் கால் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் 3 எத்தனை முறை வேணாலும் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம கால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இப்போ குளோபலாக டேட்டாவை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். குளோபல்னால என்னென்னா எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது. அந்த மாதிரி
ஃபங்ஷனையும் வந்து காமனா நம்ம குடுத்துட்டு, எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட். இதில வந்து ப்ரோக்ராம வந்து டிவைடட் இன்டு ஸ்மாலர் ப்ரோக்ராம்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபங்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில ஆப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ஓரியன்டடா இருக்கும் அந்த ப்ரோக்ராம். சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிளாஸ்லயே. அதாவது இன் ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணோம்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த அப்ரோச் தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இந்த டயக்ராம் பாருங்கள். ஆப்ஜெக்ட் ஏ, ஆப்ஜெக்ட் பி, ஆப்ஜெக்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டேட்டாவும் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆரோ போட்டிருக்காங்க பாருங்கள். கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஏலேருந்து ஆப்ஜெக்ட் பிக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சென்ட் பண்ணலாம், கால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து என்னதுன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து C++ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்னா அது சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அதுக்கு இருக்கணும் கம்பல்சரி. அது என்னென்ன கான்செப்ட்லாம் அதுக்கு இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அதில் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆப்ஜெக்ட்னா என்ன? ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ரியல் டைம் என்டிட்டி. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன டேட்டாலாம் இருக்கலாம்? நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மார்க்கு, அட்ரஸ்ஸு, இது எல்லாமே வரும். ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா டோட்டல் கால்குலேட் பண்ணுறது, ஆவரேஜு, அப்புறம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை டிஸ்பிளே பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில். அதே மாதிரி மோர் தென் ஒன் ஸ்டூடெண்ட் வரணும் அப்படின்னா ஒரு அந்த ஸ்டூடெண்ட் நேமை கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, இல்லை ஒரு ட்ரீ, சேர், டேபிள், புக்ஸு, இது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். எம்ப்ளாயி, ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இதுவுமே நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கிளாஸ். ஓகேவா? குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஷேர் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் டேட்டா பார்ட் அண்ட் சம் ப்ரோக்ராம் பார்ட் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் கிளாஸ். அதாவது கிளாஸுங்கிறத நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். அதான் வந்து C++ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து டேட்டாஸை வந்து ஹைட் பண்ணிடும். அதாவது அதர்ஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாருக்குமே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைட் பண்ணுறது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது எல்லாருமே எல்லா டேட்டாஸையும் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து டேட்டா ஹைடிங், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணியிருப்போம். டேட்டாஸை மட்டும் எடுக்க முடியும். ஆனால் வந்து ஒரு சில டேட்டாஸை எடுக்கலாம், ஒரு சில டேட்டாஸை எடுக்க முடியாது. ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். யாருக்கு பர்மிஷன் இருக்கோ அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்ட் ஆஃப் ரெப்ரசன்டிங் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் வித்தவுட் இன்க்ளூடிங் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு செல்லுலேயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேயோ ஒரு டிவிலே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு டிவி ஷோ போயிட்டுருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து அது பேக்ரவுண்டில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறது. பேக்ரவுண்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அது எல்லாமே நமக்கு காமிக்கிறாங்களா? கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டேஜில் அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத மட்டும்தான் நமக்கு காமிக்கிறாங்க. அதில் கேமராவில் இது பண்ணுறது, மியூசிக் வைக்கிறது, லைட் போடுறது, அந்த இதெல்லாம் எதுவுமே நமக்கு காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்கேப்சுலேஷன். டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் ஒரு சிங்கிள் யூனிட்டில்
கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான். ரேப்பிங் அப் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன்டு எ சிங்கிள் யூனிட் இஸ் நோன் அஸ் என்கேப்சுலேஷன். இப்போ டேட்டா இஸ் நாட் ஆக்சசிபிள் டு அவுட் சைட் த வேர்ல்டு, ஒன்லி தோஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து டேட்டா வந்து அதுக்கு அந்த கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அதர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் வந்து என்கேப்சுலேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ப்ராசஸ். அதாவது ஒரு கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை அதர் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறது. அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்ஹெரிட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரீயூசபிலிட்டிக்காக. ஏற்கனவே ஒரு கிளாஸில் இருக்கிற டேட்டாஸ் வந்து எனக்கு வேணும், ப்ளஸ் எனக்கு அடிஷ்னலாக சம் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம வந்து திரும்ப ரீடிஃபைன் பண்ண தேவையில்ல. அதிலேருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக எது தேவையோ அதை மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணால் போதும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இதனால் நமக்கு வந்து கோடு வந்து ரீயூசபிள் ஆகுது. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தரே வந்து மோர் தென் ஒன் ஒர்க் பண்ணுறது. அதுதான் வந்து அதாவது ஓவர்லோடிங். அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். பாலிமார்பிசம் மீன்ஸ் எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் பாலிமார்பிசம். இதில் வந்து ஓவர்லோடிங்கை வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்காகவும் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்காகவும் நம்ம C++ல் பார்க்குறோம். ஒரே ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் இப்போ வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம், இல்லை 3 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கும் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதை வந்து வெவ்வேறு ஃபார்மில் டிஃபைன் பண்ணி, அதாவது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கம்பைலர் டிசைட் பண்ணிக்கும். அதனால் இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிமார்பிசம்லேயே 2 டைப் இருக்குது, கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம். அட் த ரன் டைம் அது எந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எந்த ஃபங்க்ஷன் காலுக்கு அப்படிங்கிறத அது டிசைட் பண்ணுற டைமை தான் சொல்கிறாங்க. கால் பண்ணும்போது டிசைட் பண்ணிச்சுன்னா அது வந்து கம்பைல் டைம், ரன் பண்ணும்போது பண்ணிச்சுன்னா அது வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைனமிக் பைண்டிங். பைண்டிங்னா என்னென்னா, ப்ரொசீஜர் காலையும் அதோடைய கோடையும் பைண்ட் பண்ணுறது. அதுதான் வந்து இதில் வந்து டைனமிக் பைண்டிங், ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்னு இருக்குது. டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது ரன் டைம் பைண்டிங். கம்பைல் டைம்ங்கிறது வந்து ஸ்டாட்டிக் பைண்டிங். அட் த கம்பைல் டைம் அதான் ப்ரொசீஜர், அந்த கோடையும் காலையும் லிங்க் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ரன் டைம் பைண்டிங். அது எப்போ பண்ணுறாங்க லிங்க் பண்ணோம்? அட் த கம்பைல் டைம் பண்ணிச்சுன்னா அது வந்து கம்பைல் டைம் பைண்டிங். அட் த ரன் டைம் பண்ணிச்சுன்னா அது வந்து ரன் டைம் பைண்டிங். நெக்ஸ்ட் வந்து மெசேஜ் பாசிங். மெசேஜ் பாசிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் டு இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து மெசேஜஸை டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கிறது தான் வந்து மெசேஜ் பாசிங். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஊப்ஸ். ஊப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமை அப்கிரேட் பண்ண முடியும், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும், கோட் ரிடன்டன்சி பண்ண முடியும், காம்ப்ளெக்சிட்டி ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், மெசேஜ் பாசிங் பண்ண முடியும் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஊப்ஸ். அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து C++ யூஸ் பண்ணாத பிளேஸே கிடையாது. ரியல் டைம் சிஸ்டம், சிமுலேஷன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா பேஸஸ், ஏஐ அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், நியூரல் நெட்வொர்க், டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், கேட்-கேம், வேரியஸ் பிளேஸில் வந்து C++ தான் பேசிக்காக இருக்குது. C++ தான். சியோட அட்வான்ஸ்டு தான் வந்து C++ன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சி வித் கிளாஸஸ் தான்
சி லாங்குவேஜ் வித் கிளாஸ், அதாவது வந்து C++. கிளாஸுங்கிறது தான் வந்து ஊப்ஸ் கான்செப்டில் வர்றது. C++ is an object-oriented programming language. It was developed by Jarney Stroustrup at Bell Lab, USA. C++ல கமெண்ட்டு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சிங்கிள் லைன் கமெண்ட்னா டபுள் ஸ்லாஷு, மல்டிபிள் லைன்னா ஸ்லாஷ் ஸ்டாரு ஸ்டார் ஸ்லாஷ் தான். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட் ஆப்ரேட்டருக்கு வந்து சி அவுட்டும், இன்புட் ஆப்ரேட்டருக்கு வந்து சி இன் அப்படிங்கிற இதுவும் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சி அவுட்டில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர், அதாவது 2 லெஸ் தென் வரும். அதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் 2 லெஸ் தென் ஆல்சோ கால் டு புட்டு டு ஆப்ரேட்டர்னு கூட இதை சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சி இன்னுங்கிறது வந்து சி இன்னில் 2 கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அது கெட் ஃப்ரம், அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. சி இன் டபுள் கிரேட்டர் தென் வேரியபிள் நேம், அது இன்புட் ஆப்ரேட்டர். இதுமாரி நம்ம வந்து கேஸ்கேடிங்காகவும் அந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த இன்சர்ஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை வந்து இதை மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த சி அவுட் இன்சர்ஷன் சம் ஈக்குவல் டு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் சம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த C++ ப்ரோக்ராம். அதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் லைன், மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இருக்கு பாருங்கள், கமெண்ட் லைன். அடுத்தது ஹேஷ் இன்க்ளூட், யூஸிங் நேம் ஸ்பேஸ் std, int main ஆஃப், ஓப்பனிங், அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். ரிட்டன் 0, செமிகோலன், க்ளோசிங். இப்போ இதில் வந்து கமெண்ட் லைன் ஃபஸ்ட்டு கொடுப்போம். நீங்கள் சிலே படிச்சிருப்பீங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம். அதில் வந்து கமெண்ட் லைன் வரும். அடுத்தது ப்ரீ ப்ராசஸர் இன்க்ளூடுன்னு சொல்லுவோம். அதை இன்க்ளூட் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் std. இப்போ நமக்கு வந்து அந்த லைப்ரரிஸ், ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்லாம் எதில் இருக்குது அப்படின்னு stdங்கிற நேம் ஸ்பேஸில் இருக்குது. அதனால் யூஸிங் நேம் ஸ்பேஸ் std அப்படின்னு பேசிக்காக உள்ளது எல்லாமே அதில் தான் இருக்கும். ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்கில் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுப்போம். இந்த யூஸிங் நேம் ஸ்பேஸ் std அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் C++ லைப்ரரி. அடுத்தது மெயின் ஆஃப். மெயின் ஆஃப்லேருந்து தான் நமக்கு ப்ரோக்ராமே எக்ஸிக்யூஷனுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ரிட்டன் 0, ப்ரோக்ராம் க்ளோசிங். இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சி ப்ரோக்ராம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். இன்ட் மெயின் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கு. சி அவுட் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் ஹலோ வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு சி அவுட் இன்சர்ஷன் ஐ எம் ஏ C++ ப்ரோக்ராம், ரிட்டன் 0, க்ளோசிங். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சி ப்ரோக்ராமுக்கு எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லாம் வந்து இன்ட்டு மெயின் ஆஃபுக்கு மேலே நம்ம கொடுத்துக்கணும். ஹேஷ் இன்க்ளூடுக்கு அடுத்து இன்ட்டு மெயின் ஆஃபுக்கு மேலே. இப்போ கிளாஸ் பர்சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் நேமு, ஏஜு, அடுத்து கெட் டேட்டா ஆஃப், டிஸ்பிளே ஆஃப்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் 2 இருக்குது. கெட் டேட்டாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வேரியபிளுக்கும் வேல்யூஸ் இன்புட் வாங்குகிறோம். டிஸ்பிளே ஆஃபில் அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் பர்சன் அப்படிங்கிற கிளாஸுக்கு பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு p.get data ஆஃப்னு கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அடுத்தது டிஸ்பிளே ஆஃப்ங்கிறத கால் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் அப்படின்னு வரும்ப்பா. நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ரிட்டன் டைப், கிளாஸ் நேம், 2 கோலன் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான்ப்பா பண்ணணும். கிளாஸ்க்குள்ளேயே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அங்கேயே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து அது மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ட் டிஸ்பிளே ஆஃப்ங்கிறதையும் இதே மாதிரி தான் கொடுக்கணும். கெட் டேட்டா ஆஃப் மாதிரி தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து C++ டோக்கன். சியில் எப்படி டோக்கன்ஸ் என்னென்ன இருந்துச்சோ அதே தான், இன்னும் கொஞ்சம் இதில் அடிஷ்னலாக சில இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.
கீவேர்ட்ஸு, ஐடென்டிஃபையர்ஸ், ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் எ ப்ரோக்ராம். இந்த இது வந்து எக்ஸாமில், காம்படிட்டிவ் எக்ஸாமில் கூட கேட்குறாங்கப்பா. டோக்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டோக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்மாலஸ்ட் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு யூனிட், சிங்கிள் யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டோக்கன் சொல்கிறோம். அது கீவேர்டாக இருக்கலாம், ஐடென்டிஃபையராக இருக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஆப்ரேட்டர்ஸாக இருக்கலாம். கீவேர்டுங்கிறது என்னது? இந்த லாங்குவேஜுக்குன்னு ரிசர்வ் பண்ண வேர்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் கீவேர்டு. அந்த கீவேர்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் வேர்டு. அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் சம் மீனிங் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும் இந்த லாங்குவேஜுக்குன்ட்டு. ஐடென்டிஃபையருங்கிறது நேம் ஆஃப் த வேரியபிள், ஃபங்க்ஷன், அரே, கிளாஸ். அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் சியில் படித்தோம் இல்லையா? ஃபஸ்ட் லெட்டரு, ஃபஸ்ட்டு அல்ஃபபெட்டிக் வரணும், டிஜிட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அப்பர் கேஸ் லோவர் கேஸ்லாம் தனித்தனியாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். இதை வந்து இந்த கீவேர்டெல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் லென்த் 32 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டேட்டா டைப்ஸ் அடுத்தது. டேட்டா டைப்ஸில் வந்து யூசர் டிஃபைன், டிரைவ் டேட்டா டைப், புல்டின் டேட்டா டைப்ஸ்ன்னு இருக்குது. யூசர் டிஃபைனில் என்னென்ன வரும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், எனுமரேஷன். புல்டினில் உங்களுக்கு தெரியும், அதில் இன்டீஜர்னா இன்ட்டு, கேரு, வாய்டு. ஃப்ளோட்டிங்கில் வந்து ஃப்ளோட்டு, டபுள். இதெல்லாம் வந்து புல்டின் டேட்டா டைப்ஸ். டிரைவ்டு டைப்பில் அரே, ஃபங்க்ஷன். இப்போ ஒவ்வொரு டைப்புக்கும் அது எவ்வளோ பைட்ஸ் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணலாம், அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு இது பார்த்துக்கப்பா. சி தானே அதில் தான் வரும், இதில் வராதுன்னு நினச்சிக்காத. இதையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோ. ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு கிளாஸஸ். ஸ்ட்ரக்சருங்கிறதும் ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இதில் வந்து வெறும் டேட்டா மட்டும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம சிங்கிள் நேமில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேட்டா டைப் தான் ஸ்ட்ரக்சர். யூனியன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். அட் எ டைம் ஒரு வேரியபிளுக்கு தான் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சரில் எத்தனை வேரியபிள் நீங்கள் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை வேரியபிளுக்கும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் க்ரியேட் பண்ணும் ஸ்ட்ரக்சர்ஸில். எனுமரேட்டட் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேர்டுக்கு ஒரு நம்பர் நம்ம வந்து அசைன் பண்ணுறது. சர்க்கிள்னா 0, ஸ்கொயர்னா 1. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த நேமை அடிக்கடி நம்ம ஒரு நேம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எனுமரேஷன் டேட்டா டைப்பில் கொடுத்துட்டு அந்த நேமுக்கு பதிலாக நம்ம அங்கே உள்ள ப்ரோக்ராமில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலண்ட் நம்பர்னு அர்த்தம். அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் ரைட் பண்ணிக்கலாம். நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வர்றது தான் வந்து எனுமரேஷன் டேட்டா டைப். நெக்ஸ்ட் வந்து சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்டு. இந்த கான்ஸ்டன்ட் CONST அப்படிங்கிறது கீவேர்டு. எப்பவும் போல் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இன்ட் சைஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை கொடுக்கணும். அதான் வந்து கான்ஸ்டன்ட். இப்படி கொடுத்துட்டோங்கிறோன்னா அந்த சைஸுங்கிற வேரியபிளோட வேல்யூ அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக 10 தான் இருக்கும். இப்போ சைஸ் ஈக்குவல் டு சைஸ் ப்ளஸ் 1ன்னுலாம் போட்டோம் அப்படின்னா எரர் வரும். அதோட வேல்யூ அந்த ப்ரோக்ராம் லைஃப் ஃபுல்லாக மாறாமல் இருந்துச்சுன்னா அதுதான் கான்ஸ்டன்ட். அப்புறம் வேரியபிள் டிக்ளரேஷன். ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா டைப், அதாவது டேட்டா டைப் ஆம்பர்சன் ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு வேரியபிள் நேம். ஏற்கனவே உள்ள வேரியபிள், ஏற்கனவே டிக்ளேர் பண்ணி வேல்யூஸ் கொடுத்துருப்பீங்களே அந்த வேரியபிள் நேமை இன்னொரு வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறது தான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த மாதிரி ஆம்பர்சன் கொடுக்கணும். இப்போ ஆம்பர்சன் எக்ஸ் ஈக்குவல் டு n ஆஃப் 10, ஆம்பர்சன் ஏ ஈக்குவல் டு, இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இதோடைய ரெஃபரன்ஸ்லேயே அந்த ஒரு வேரியபிளோடைய வேல்யூ இதை சேஞ்ச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளோட வேல்யூவும் நமக்கு சேஞ்ச் ஆகும். சேம் டேட்டா ஆப்ஜெக்டாக அது கன்சிடர் பண்ணிக்கும். ஆம்பர்சன் கொடுத்தோன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள்னால் அதுதான். அப்புறம் ஆப்ரேட்டர். C++ல் என்னென்ன ஆப்ரேட்டர்லாம் இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு சியில் இருக்கிறது எல்லாம் இருக்கும். ப்ளஸ் இந்த இன்சர்ஷன், எக்ஸ்ட்ரேஷன்,
extraction, scope resolution, pointer to member operator. பாயிண்டர் டு மெம்பர் ஆப்ரேட்டர்லேயே வந்து 2 டைப் இருக்குது. டெலீட்டு, நியூ, செட்டபிள்யூ, எண்டெல்லு, இதெல்லாம் சியில் இருக்கிறது ப்ளஸ் C++ல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், அதான் அந்த டபுள் கோலன் இருக்கிறது தான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இது எதுக்காக அப்படின்னா, அதாவது இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, அவுட் ஆஃப் த ஸ்கோப் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா, அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை போட்டுட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் int m = 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் பாருங்கள். மெயின் ஆஃப் int m = 20, ஓப்பனிங் int k = m, int m = 30. எம்மோட வேல்யூ மெயின் ஆஃப்க்கு மேலே 10 இருக்குது, அதுக்கடுத்து 20 இருக்குது, அதுக்கடுத்து இன்னொரு பிளாக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே 13 மாற்றுறேன். இப்போது எம்மை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எம்மோட வேல்யூ என்ன வரும்னா 30 வரும். அதுக்கடுத்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டேன்னா எம்முங்கிறது 10ன்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த பிளாக்கை விட்டு வெளியில் வந்துட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டோன்னா எம்மோட வேல்யூ 30ன்னு வரும். அதாவது ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூ 20ன்னு வரும், அதுக்கடுத்து வந்து எம்மோட வேல்யூ 30ன்னு வரும். ஓகேவா? இதே மாதிரி அவுட் ஆஃப் த ஸ்கோப் நம்ம வந்து அந்த குளோபல் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஈஃபு, அதாவது ஈஃப் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஓகேவா? அதிலே டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. சிம்பிள் ஈஃப் எல்ஸு, அடுத்தது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு, வைல், டூ வைலு, ஃபாரு, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனுங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இதுலேருந்து தான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் வந்து மெயின் ஆஃப் அப்படிங்கிறது. இது இன்ட்டுன்னு வேணாலும் கொடுக்கலாம். ரிட்டன் டைப் எதுவும் நான் ரிட்டன் பண்ண போகிறதில்ல அப்படின்னா வாய்டுன்னு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணுன்னாலே அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக இப்போ வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு லைன் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம அவ்வளோ ஸ்டெப்ஸையும் பண்ண வேண்டியிருக்கும். அதுமாரி பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இப்போல்லாம் அதில் என்ன டெஃபினேஷன் இருக்கோ அது அப்படியே காப்பி ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன். இன்லைன் அப்படின்னா ஃபங்க்ஷன் கூடவே இன்லைனாக காலிங்க்கு பதிலாக அதோடைய கோடிங்ஸையே காப்பி பண்ணிட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இன்லைன் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.